ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூட மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தயம் எடுத்துக்கிடுங்க, 1 டீஸ்பூன் போதும். லைட்டாக கருகணும் அது, அப்போ தான் நல்லா கமகமன்னு மணக்கும். இந்த சூட மீன் குழம்பு கருகுனதுக்கு அப்புறம் ரொம்பவும் கருக விடாதீங்க, ஓரளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, 2 பச்சை மிளகாய், ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை, நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சூட மீனை. அது மாதிரி தலை இல்லாமல் எடுத்துருங்க, அதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா முள்ளாக இருக்கும், தலையோடு கட் பண்ணிடணும் அப்படியே. தக்காளி சேர்த்துருங்க, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த மீனில் மஞ்சள் தூள் போடுங்க. கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் போடணும். மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் சேர்த்து போட்டுடலாம். அதில் மீன் கூட போட்டாச்சு. அடுத்து புளித்தண்ணி, புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க, ஏன்னா சூட மீனுக்கு புளி கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். அது கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 கலக்கி விட்டுருங்க, ஏன்னா தூளெல்லாம் போட்டு அப்படியே வைக்கக்கூடாது. அடுத்து கோகனட் பேஸ்ட்டு, தேங்காய், அதையும் நல்லா கலக்கிடணும். இப்போ இது கொதித்து வரட்டும் கொஞ்சம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். மாங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சூட மீனுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் போடுங்க ஒரு கீற்று. அடுத்து தாளித்து ஊற்றிடலாம். எப்போதும் போல் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே ஊற்றிடுங்க. சூட மீனுக்கு நீங்கள் மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள்.